குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோன்னா மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்கல, உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமான சனி பகவான் தனக்கு 3ஆம் இடத்துல போய் வக்ரம் பெறுகிறார். இது அந்தளவுக்கு வளர்ச்சிக்கான அமைப்புலாம் சொல்ல முடியாது. ஏன்னா 3ஆம் இடத்துல போய் வக்ரம் இல்லாமல் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவர்களை ஏற்படுத்தி தரும். ஆனால் அவர் வக்ரம் ஆனார்னா பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்குன்ட்டு தான் உண்மை. இந்த பிரச்சனைகளுமே பார்த்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் 28ஓட முடிய போகுதுங்க. ஏன்னா சனி வக்ரமானது நவம்பர் 28ஓட முடிய போகுது. அப்போ சனி வக்ரம் முடிஞ்சிருச்சுனாவே முன்ஜென்ம கருமாயின் பலன்களை நீங்கள் அனுபவித்து முடிச்சிட்டிங்கன்னு தான் சொல்லணும். உண்மையிலுமே சொல்ல போகணுன்னாக்கா இந்த மகர ராசி மாதிரி ஒரு மனிதன், கஷ்டப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது சரராசி. இந்த சரராசியில் சனி பகவான் வந்து உட்காந்து குடும்பத்தில் ரொம்பவே சங்கட்டமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணுன்றது தான் உண்மை. அதுவும் 7 வருடமாக படாத கஷ்டங்களை கடந்த ஒரு 3.5 மாத காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 7 சனியின் தாக்கங்கள். போன கிரகம் திரும்ப ரிட்டர்ன் வர்றது அந்தளவுக்கு விசேஷமான அமைப்புகள் கிடையாது. அப்போ இந்த 7 சனியில் இந்த தாக்கமானது கடந்த 3.5 மாத காலகட்டத்தில் ரொம்பவே இருக்கும். கடந்த 7 வருஷ காலமாகவே நிரந்தரமான வேலை இல்லை அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடச்சிருக்கும். ஆனால் அந்த வேலையை செவ்வனே செய்ய முடியாமல் ஒரு தடுமாற்றமான சூழல்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த விதிகள் இந்த மாதம் 28ஆம் தேதியோடு முடிய போகுதுங்க. நீங்கள் பழைய நிகழ்வுகள் நினச்சி நீங்கள் ஒருபோதும் வருத்தவே பட வேண்டாம். உங்களுக்கான ஒரு வாழ்வதற்கான உங்களுக்குன்ற ஒரு தனித்த இடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தை, இந்த காலகட்டத்தையும் இந்த நேரத்தையும் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு இது ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இதுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா அதிசாரமாக குரு பகவான் வேற 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 12 வருடத்துக்கு ஒரு முறை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில யோகங்கள் அனுபவிக்கும். அப்படிப்பட்ட அந்த ராஜயோகமான அமைப்புகள் இந்த நேரத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டுருக்கீங்க. உடல் ஆரோக்கியம் தெளிவடையக்கூடிய காலகட்டம் உருவாகும். உடல் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உதயமாகும் இருக்கீங்க. அதனால் மகரத்துக்கு இனிமேலுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய காலகட்டம். கடன் பிரச்சனையிலேருந்து முற்றுப்புள்ளி வச்சுருவீங்க. எத்தனை கோடி ரூபா கடனாக இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் கிடைக்கின்றிருக்குதுங்க. எங்கேயும் பிச்சுக்கிட்டுலாம் கொட்டாது. சனி பகவானோட அமைப்பில் மட்டும் யாருக்கும் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளுக்கான வாய்ப்புகள் இல்லை. திடீர் அதிர்ஷ்டமாக வேலை வாய்ப்பு தான் கிடைக்கும். அதை உழைச்சி சம்பாதிக்கிறது தான் உங்களோட அமைப்பு அப்படின்றதுங்க. அந்தளவுக்கு இதுக்கு முன்னாடி உட்காந்துருந்து ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருந்த நபர்களுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா 1 ரூபா கொடுக்குற இடத்துல 3 ரூபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குன்றது விதிங்க. அதனால் மகர ராசிக்கு ஒரு சாதகமான காலகட்டங்கள். வெகு நாட்கள் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திடீர்னு ஒரு பையனை பார்த்து நிச்சயிக்கப்பட்டு திடீர்னு ஒரு திருமணம் நடைபெறுது. ஒரு 5-6 வருட காலமாக குழந்தை பேருக்காக காத்திருக்கேன் சார், முயற்சி எடுத்து பார்த்துட்ருக்கோம், பார்க்காத தெய்வம் கிடையாது, வணங்காத தெய்வம் கிடையாது, போகாத கோயில் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லா இதுவுமே செஞ்சிட்டோம். ஆனால் குழந்தை தரிக்கணும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஆத்மகாரகனான சூரியனை குரு பகவான் பார்வை பெறுறதுனால, அதோட உங்கள் ராசிநாதனையும் குரு பகவான் பார்க்க இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டத்தில் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்குது. இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக செயல்படுத்திங்கன்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு பெற்றெடுத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே போல் குழந்தைகள்லாம் வளர்ச்சிகள் சரியாக இல்லை சார், படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த நேரத்தில் படிப்பில் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஞாபக சக்தி திறன் கூடுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டுருக்குறீங்க. அதனால் மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் தொடர ஆரம்பிச்சிருச்சு, கவலைப்பட வேண்டாம். இதை சாதகமாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அடுத்து உங்கள் ராசிக்கு நாதன் சொல்லக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்துலேருந்து குருவால் பார்க்கப்படுறதுனால குரு சனி இணைவிருந்தாலே கொஞ்சம் பண வருவாய்களுக்கு குறைவில்லாத நபர்களாக இருப்பீங்க. அப்போ சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இந்த மாதத்தில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. எங்கே சார் சேவிங்ஸ்ன்னு சொல்கிறீங்க? எங்களோட வாழ்க்கையில் கடன் பிரச்சனையில் தான் பட்டு மீள முடியாமல் தடுமாறிட்டுருக்கோம். சேவிங்ஸுன்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த கடனே அடைச்சாலும் இன்னும் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அடைக்க முடியாத கடன்களாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது வந்து ஒரு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையானது ஒரு மாயாஜாலம் நிறைந்த வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். திடீர்னு ஒரு இரவு பகல் தோன்ற மாதிரியான விதிகள் இனிமேலுக்கு மகர ராசிக்கு உதயமாக போகுது. அதனால் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள், மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்திக்க போகிறீங்க. அதே வேளையில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பாருங்கள். ஏன்னா 7.5 வருஷ காலத்தில் பல்வேறுபட்ட கஷ்டத்தில் சந்தித்து பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு உங்களோட சுய ஜாதகம் மிகப்பெரிய ஒரு பழுவை தரும். அதனால் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. ஆனால் இனிமேலுக்கு சுருக்காக சொல்லணுன்னாக்கா பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது.
காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சரியாக பயன்படுத்தி கற்றுங்க. இந்த நேர காலகட்டத்தில் சரியாக பயன்படணும், வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். மகர ராசி மகத்தான ராசி, பண்பட்ட ராசி. எந்த வேலை செஞ்சாலும் சரி, 3 தடவை ஃபெயில் ஆனாலும் சரி, 5 தடவை ஃபெயில் ஆனாலும் சரி, ஏங்க 50 தடவை ஃபெயில் ஆனாலும் நான் படித்து பாஸ் பண்ணுறோம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, மகரம். அது மட்டும் இல்லை, எத்தனை தடவை போட்டிக்கு போனாலும் சரி, எல்லாரும் ஒரு தடவை போயிட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்துடுவாங்க. ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணுவார், ஜெயிக்கிறதுக்கும் போயிட்டே இருப்பார், கடைசியில் வெற்றி வாக சுடுவார். அப்படிப்பட்ட ராசி மகர ராசி. அப்படிப்பட்ட ராசி மகர ராசி. ஏன்னா மகரத்துக்கு மிஞ்சினது எந்த சிகரமும் அல்ல. பார்த்தீங்களா, அந்த பழமொழி வந்துருச்சா, மகரத்துக்கு மிஞ்சினது எந்த சிகரமும் அல்ல. கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இருப்பாங்க. ஒரு வீட்டில் 4 கார் நிற்கி, என்னென்ன காருன்னு சொல்கிறீங்களா, BMW, ஆடி காரு, தேடி கார், என்னெல்லாம் நிற்கி. இந்த மகர ராசி என்ன தெரியுமா, 4 காரையும் விட்டுட்டு, எனக்கு எங்கள் மாமனார் வாங்கி கொடுத்தாரு பார்த்தீங்களா, ஒரு பழைய கார் இல்லையா, அந்த காரை மட்டும் கொடுங்க, அது தாங்க நல்லா போகும். அதில் வேற அந்த கார் தான் நல்லா போகுமா, இப்போ வாங்குற BMW போகாதான். அப்போ எந்த தன்மையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் தாத்தா எனக்கு வாங்கி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வாங்கின கொடை குடு, நான் சண்டை போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மகர ராசி. பிடிவாதம்ங்கிறது அதில் தான் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. அப்படிப்பட்ட மகர ராசிக்கு அதைத்தான், மகரத்தை விட எந்த சிகரமும் கிடையாது சார். மகரத்துக்கு அழிவு கிடையாது. மகரம்னு நெருப்பு தான். அதான் தை மாதம் மகரம். அப்ப கண்டிப்பாக உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 3 இருக்காரு, முயற்சியில் இருக்காரு, வெற்றியில் இருக்காரு, விசுவாசத்துல இருக்காரு. முயற்சியில் இருக்காரு, வெற்றியில் இருக்காரு, விசுவாசத்தில் இருக்காரு. நம்ம ராசிக்காரன்டா கொஞ்சம் பார்த்து செய்யுங்கடா, ஹெல்ப் பண்றான்னு சொல்றாங்கல்ல நாட்டில். நம்ம ஊருக்காரன்டா போட்டு கொடுறா, பாட்டு ஏமாத்தி போறாரா, பணம்லாம் கொடுத்துட்டாண்டா, பேங்க் எல்லாம் போயிடுச்சுரா, அப்படி சொல்றோம்ல. அந்த மாதிரி ராசிநாதன் 3ல் வெற்றிக்குரிய இடம், வெற்றி கனியை பறிக்கக்கூடிய இடத்துல இருக்காரு ராசிநாதன். உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக 7 குரு பார்க்குறாரு. அப்போ 7 குரு பார்த்தா நிச்சயமாக இப்போ இந்த நேரத்தில் கார்த்திகை மாதத்துக்கு மகர ராசிக்கு மகத்தான ராசி, வெற்றியை கொடுக்கக்கூடிய ராசி, பறைசாற்றும் ராசி, பட்டத்தை கொடுக்கக்கூடிய ராசி, பட்டம் ஆளுமையை கொடுக்கக்கூடிய ராசி. அதாவது எத்தனை தடவை தோத்து போனாலும் இப்பதான் அவங்க பாஸ் பண்ணி ஜெயிச்சு அவங்களுக்கு பட்டம் கொடுக்கறது, பரிசு கொடுக்கறது, விழாக்களுக்கு சால்வு பத்துறது, சர்டிஃபிகேட் கொடுக்கறது எல்லாமே இந்த கார்த்திகை மாதம் தான். யாருக்கு? மகரத்துக்கு. ஸோ 7 போயிடுச்சு, 8 போயிடுச்சு, கண்டகம் போயிடுச்சு, அந்த போயிடுச்சு. உங்க தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கணும். உங்க தசாபத்தியை பார்த்துக்கிட்டா எல்லை இல்லாத மகத்துவமானதாக அமையும் மகர ராசிக்கு என்பதில் மாற்று கருத்து அல்ல. அடுத்து இரும்பு சம்பந்தப்பட்டது, பொறியியல் சம்பந்தப்பட்டது, பேங்க், பெட்ரோல் பங்கு, டீசல், அந்த எண்ணெய் வித்துக்கள்னாலும் சரி, ரோடு, கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், தாறு, கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், பார்த்தீங்களா, எல்லா கருப்பு சம்பந்தமான தொழில், எல்லாம் கோழிக்கடைனாலும் சரி, கோழிக்கடை பயங்கரமாக இருக்குங்க. மகர ராசிக்கு கோழி பயங்கரமாக இருக்கும். ஆட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, மாட்டுப்பண்ணை எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய, ஃபைனான்ஸில் வெற்றியை கொடுக்கக்கூடிய, தரத்தை உயர்த்தக்கூடிய, அறத்தோடு தரத்தை உயர்த்தக்கூடிய வாழ்க்கை மகர ராசிக்கு உண்டு. இப்படிப்பட்ட தொழில். அதை விட மரங்கள், எந்த மரம்னாலும் சரி, துலாமுக்கு தான் நான் ஃபிக்ஸடாக கொடுத்தேன். ஆனால் மகரத்துக்கு எந்த மரம்னாலும் சரி, தென்னை மரமா, வாழை மரமா, பனை மரமா, பனை தொழிலா, எந்த இருந்தாலும் சரி, அது வந்து பாரு பண்ணுறோம். தான் செய்யக்கூடியதை அந்த மகரம் மட்டும் 10 பேர் செஞ்சாலும் இவர் போய் செஞ்சால் தான் அந்த வேலை திருப்தி ஆகும். இவர் போய் அங்கே போய் பாடுபட்டால் தான் இவருக்கு அந்த பலன் அந்த முழு நம்பிக்கை வந்து சேரும். அப்படிப்பட்ட இது ஒரு சுயமலமான ராசி. இது ஒரு சுயரூபம், ஒரு சுயநலத்துக்குரியது. அதாவது அவங்க செஞ்சால் தான் திருப்தி. 10 பேரும் போவாங்க, 10 பேர் செய்ய விட மாட்டாங்க. 10 பேர் செய்வாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக அவர் போய் செய்வார் இல்லையா, அதுதான் மகரம்.
அப்போ கண்டிப்பாக மகரத்துக்கு உங்கள் ராசிக்கு 2ல் ராகு இருக்காரு. குடும்பம் மட்டும் கவனம் பார்த்துக்கணும். குடும்பம், உடல்நிலை, குடும்பம், மருத்துவம், செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கிட்டா இந்த கார்த்திகை மாதத்தை நீங்கள் அப்படியே கொண்டு போய் விடலாம். அப்போ மகரத்திற்கு நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு முக்கியம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அடுத்தது ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை சார்ந்தவங்க எரிமேலி சாஸ்தாவனாலும் சரி, எரிமேலி சாஸ்தாவும் இருக்காங்க, கண்டிப்பாக அவரையும் வழிபடலாம். பந்தளத்து ராஜா குழந்தையா பிறந்திருக்காரு, பந்தளத்து ராஜா அவரையும் நீங்கள் வழிபடலாம். அப்படிலாம் வழிபட்டு வந்தா மகர ராசி, அது மட்டும் இல்லை காக்கும் தெய்வங்களான கருப்புசாமினாலும் சரி, கருப்புசாமி வழிபடலாம், ஐயனாரை வழிபடலாம். காவல் தெய்வங்கள் முக்கியமாக வழிபட வேண்டியது உங்களுக்கு தான், மகர ராசிக்கு தான். காவல் தெய்வங்கள் மட்டும் மறந்துடாதீங்க. வெளிநாட்டுக்கு திருவோண நட்சத்திரக்காரவங்க ஒரு முறையாவது உப்புளியப்பன் கோவில், அதாவது திருச்சி தஞ்சாவூர் உப்புளியப்பன், அந்த உப்புளியப்பன் கோவிலுக்கு திருவோண நட்சத்திரக்காரங்க ஒரு தடவையாவது சென்று வழிபாடுபட்டு வந்தால் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் திருவோணம். அதுக்கடுத்தது திருவோண நட்சத்திரக்காரங்கள் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் திண்டுக்கல் பக்கத்தில், அங்கேயும் போகலாம். பெரும்பாலும் மகர ராசிக்காரவங்களுக்கு அந்த காக்கும் தெய்வங்கள், கருணையுள்ள காக்கும் தெய்வங்களை கும்பிடும்போது கண்டிப்பாக எல்லா நிலையிலும் உயர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிட்டும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. மகர ராசி நேயர்களே, மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு இருக்க போகுது? பொதுவாகவே மகர ராசியாதிபதி அதாவது சனி பகவான் கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். நம்ம நல்லது பண்ணினாலும் நம்ம கெட்டது பண்ணினாலும் அதுக்கு தகுந்த பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி. நம்ம செய்யற வேலைகளுக்கு எல்லாத்துக்கும் அதிபதி, உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான். சனி பகவான் 332 டிகிரியில மீன ராசியில, அதாவது பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல குருவுடைய நட்சத்திரம் வாங்கி குரு வீட்டிலேயே நட்பா உக்காந்துருக்கிறார். குருவும் சனியும் நட்பு கிரகம். அப்ப குரு வீட்டிலேயே சனி, அதாவது சனி பகவான் குருவுடைய நட்சத்திரம் வாங்கி உக்காந்துருக்கிறார். அப்படின்னா அவர் உங்களுக்கு சாதகமா இருப்பாரா பாதகமா இருப்பாரா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப பொதுவாக உங்களோட ராசியாதிபதி சனி பகவான் இப்ப கரெக்டா உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3வது ராசியில் உட்காந்துருக்கிறார். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு பார்த்தோன்னா சகாய சனியா உட்காந்துருக்கிறார். இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா 2025 ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டார். அப்ப இந்த கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி தான் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். அப்ப இந்த 4.5 மாச காலம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கேள்வி என்னன்னா, சனி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களே, ஆனா அப்படி இருந்தும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அப்ப சனி முடிஞ்சுதா இல்லையா? அந்த கேள்வி கண்டிப்பா உங்க மனசுல இருக்கும். ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் விரைய சனி, 2வது 2.5 வருஷம் ஜென்ம சனி, 3வது 2.5 வருஷம் பாத சனி. அப்ப இந்த 7.5 வருஷம் கஷ்டத்தை அனுபவிச்சு 2025 மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு. அப்ப நமக்கு ஏன் நல்லது நடக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி சனி 7.5 சனி முடிஞ்ச கையோட பார்த்தா ஒரு 4 மாசம்தான், ஒரு 4.5 மாசம்தான் அவர் கரெக்டா அவர் இயல்பு நிலையில் இருந்தாரு. உடனே அவர் வக்ரம் ஆயிட்டாரு. மீன ராசியில் வக்ரம் அடைஞ்சு மீன ராசியில இப்ப வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். பொறுத்துக்கிட்டீங்க. இன்னொரு 12 நாள் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கார்த்திகை மாதம் 12ஆம் தேதியோட சனி வக்ர நிவர்த்தி ஆகுது. நிவர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்லா இருக்கும். சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாருன்னா உங்களுக்கு நல்லது கொடுக்க ஆரம்பிச்சிருவார். மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மண்மனையில பிரச்சனை, தொழில்ல பிரச்சனை, பணம் பரிமாற்றத்துல பிரச்சனை, அதை விட பார்த்தா குடுக்கல் வாங்கல்
கடன் பிரச்சனை, இது எல்லாமே கண்டிப்பா இருக்குதான் செய்யும். ஏன்னா சனி பகவான் கை வைக்கிறது 4 இடம். ஃபர்ஸ்ட் தொழில் முடக்கப்பட்டாரு. 2வது குடுக்கல் வாங்கல் லாக் பண்ணியாச்சு, வர வேண்டியது வரல, கொடுத்தது வாங்க முடியல, வச்சது திருப்ப முடியல, மொத்தத்துல கடன் பிரச்சனை மேல முடியல. 3வது ஹெல்த், ஏதாவது ஒருத்தருக்கு போனா ஒருத்தருக்கு பாதிப்பு. அப்ப நான் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் தொழில் பிரச்சனை, 2வது பணம் பிரச்சனை, 3வது ஹெல்த் பிரச்சனை, 4வது நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒன்று தொலைச்சிட்டு தேடுற மாதிரி, தேடல் அதிகமா இருக்குது, புரிதல் கம்மியா இருக்குது. சரிங்களா? இது 4மே இந்த கார்த்திகை மாசம் 12ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகுது. உங்களுக்கு நல்லதே நடக்கும், நம்பிக்கை இருங்க. சரிங்களா? அதே அடுத்தது பாத்தீங்கன்னா குரு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, கலஸ்திர குருவா இருக்கிறாரு. ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும், குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கணும்னா குரு நல்லா இருந்ததும் இது 2மே நடக்கும். இப்ப குரு உங்க ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கிறாரு, அதுவும் உச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த கார்த்திகை 20 தேதிக்குள்ளார கண்டிப்பா சொல்றேன், குழந்தை செல்வம் உங்களுக்கு பெருகும், திருமண தடைகள் விலகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துக்கு வரன் பார்த்துருப்பீங்க, உங்க நேரம் மற்றவங்களுக்கு நல்லது நடந்தது, ஆனா உங்களுக்கு நல்லது நடக்கல. சரிங்களா? நினைப்போம் நம்ம ஒரு ஏணி மாதிரி, நம்மளை வச்சு நிறைய பேர் ஏறி போறாங்க, நம்ம அங்கேயே தான் உட்காந்துருக்கிறோம் அப்படின்ற நிலைமை தான் மகர ராசிக்காரர்களுக்கு. இது 2மே அதாவது ஒரு 20 தேதிக்குள்ளார நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 20 தேதிக்கு மேல பார்த்துட்டீங்கன்னா கடகத்துல இருந்து, அதாவது 7வது வீட்டுல இருந்து மிதுன ராசிக்கு 6வது வீட்டுக்கு வராரு. 6ஆம் இடம்னா ருண ரோக சத்ருவ குருவா வராரு. அப்படி வரும்போது உடல் உபாதிகள், தொழில் முடக்கம். 2வது கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா 6ஆம் இடம்ன்றது அடிமை தொழில், 10ஆம் இடம்ன்றது சுய தொழில். அப்ப சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு. 20 தேதிக்குள்ளார நல்ல மாற்றங்கள் நடக்கும். 10 தேதி மட்டும் தான் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கும், அதை நம்ம கண்டிப்பா பார்த்துக்கலாம். 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அதாவதுன்றது மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துக்கு அதிபதி 11ஆம் இடத்துலயே உட்கார்ந்துருக்கிறாரு. பார்த்தியா, சூப்பரான ஒரு வாய்ப்பு. நிச்சயமா இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களோட கடன் பிரச்சனை குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. செவ்வாய் பகவான் ஒரு மனிதருக்கு நல்லா இருக்கும்போது கடன் பிரச்சனை குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2வது அந்த மனிதனுக்குள்ளார ஒரு மனிதன், அதாவது ஒரு தெம்பு திகிரியம், ஒரு ஆற்றல், திறமை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. செவ்வாய் தன் சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறார் 21ஆம் தேதி வரைக்கும் ஆட்சியா. அற்புதமான வாய்ப்பு. கடன் பிரச்சனை தீரும், குழப்பங்கள் தீரும், ஒரு தெம்பு கொடுத்துருவாரு. நாம இதுக்கு மேல நல்லா இருப்போம் அந்த தன்னம்பிக்கை கொடுத்துருவாரு. செவ்வாய் பகவான் ஆட்சியா இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லது நடக்கும். அப்ப 21ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி வரைக்கும் 12வது வீட்டுக்கு வந்துருவார். அந்த 10 நாள் மட்டும்தான் ஏதாவது ஒரு குழப்பம். அப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு 10 நாள், அதே மாதிரி குருவும் அதே மாதிரிதான், அதுல ஒரு 10 நாள். அப்போ உங்களுக்கு 20 நாள் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது. கடைசி 10 நாள் மட்டும்தான் இந்த மாசம் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கும். அது ஒவ்வொருத்தரோட ஜாதகம் நல்லா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே இருக்கும். அப்ப பொது பலன்ல பாத்தீங்கன்னா மகராசிக்காரர்களுக்கு 20 தேதி வரைக்கும் குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதும், அதே மாதிரி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறதும் அற்புதமான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா சுக்கிரன் 10ல் இருக்கிறார். சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த யாருக்கு நல்லா இருக்குதுன்னா பெண்களுக்கு நல்லா இருக்குது. மகர ராசியில பிறந்த பெண்களா இருந்தீங்கன்னா 10 தேதி வரைக்கும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி உங்களோட மனைவி, உங்களுக்கு கல்யாணம் ஆனவங்களா இருந்தீங்கன்னா உங்க மனைவிக்கு நல்லா இருக்கும். 10 தேதிக்குள்ளார தொழில் மாற்றம் ஏற்படும். 10 தேதிக்கு மேல பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதாவதுன்றது 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அப்படி வந்துட்டாருன்னா மண்மனை வாங்குற யோகம், வீடு கட்டுற யோகம், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குற யோகம், விளையாட்டுத்துறை, கலைத்துறை, அரசியல், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமா பட்டம், பதவி, கைத்தட்டல், பாராட்டுகள் கொடுத்துருவார். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது தொழிலுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவார். 11ஆம் இடத்துக்கு வரும்போது மண்ணு வாங்கலாம், மனம் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், புதுப்பிக்கலாம், இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான், அதாவது சுக்கிர பகவான் வாகனத்துக்கு அதிபதி தான் சுக்கிர பகவான், குறிப்பா ஒரு பெண் கிரகம். அதனால 10 தேதி வரைக்கும் தொழில் நல்லா இருக்கும். 10 தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 20 தேதி வரைக்கும் 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், கிரையம் பண்ணணும், அதாவது சொந்தமா வீடு கட்டணும், அப்பார்ட்மெண்ட் சொத்து வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார்.
இந்த பிராத்தம் உங்க ஜாதகத்துல இருக்கா, அது முதல்ல நீங்க பார்த்துக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மகர ராசியில் பிறந்தவங்க 15,000 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15 கோடி பேருக்குமே இந்த வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டால் இல்லை. அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சிலருக்கு மாறும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தா புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப 7 தேதி வரைக்கும் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அடுத்தது 7ஆம் தேதி என்ன பண்றாருன்னா அந்த புதன் பகவான் ரிப்பேர்ஸ்ல போறாரு, 10ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 13ஆம் தேதிக்கு மேல வக்கர நிவர்த்தி 13ஆம் தேதி புதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு 17 நாள் இயல்பு நிலையில் இருக்கிறார். அப்ப உங்களுக்கு பார்த்தா 10ஆம் இடத்துக்கு புதன் இப்ப 11ஆம் இடம், அடுத்தது 10ஆம் இடம் ரிப்பேர்ஸ்ல போறாரு. அப்படி போயிட்டாரு வச்சுக்கோங்களேன், கல்வியில மாற்றம், யோசனைகள் நிறைய தோணும். இப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பீங்க, அது செயலுக்கு வரல. அப்ப எடுக்கிற முடிவு உங்களுக்கு செயலுக்கு வரும். ஏன்னா இப்ப நிறைய யோசிச்சு யோசிச்சு குழம்பி போய் உட்காந்துருக்கிறீங்க. எதையுமே தொட்டதை துளங்கல, வச்சதை விலங்கல, எதிர்பார்க்கறது நடக்கல. மொத்தத்துல கைக்குடி வர விஷயங்கள் கூட தாமதம் ஆயிடுது. அது உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு குறிப்பாவே 7 நாள் பார்த்தா லாபஸ்தானத்துல இருந்து பலன் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு போய் தொழில் ரீதியா சப்போர்ட் பண்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியன் 11ஆம் இடம். பொதுவா மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்துக்கும் நிறை பலன் கொடுக்கிறவர் யாரு அப்படின்னா சூரியன் மட்டும்தான். அவர் இப்ப உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த பிராத்தம், இந்த வாய்ப்பு மீண்டும் நீங்க உங்களுக்கு கிடைக்கணும்னா அடுத்த கார்த்திகை மாதம் தான். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல மாத கிரகம் சூரிய பகவான் நெருப்பு ராசி உட்காரும் போது இந்த மாதம் 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நல்ல பலன் கொடுக்கிறார். அப்ப இது மாதிரி அடுத்தது 11ஆம் இடத்துக்கு வரணும்னா இன்னும் நீங்க 1 வருஷம் வெயிட் பண்ணணும். சரிங்களா? அதனால இந்த மாசம் உங்களுக்கு நிச்சயமா சூரியன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இடம் பிரச்சனை தீரும். குடும்பத்தில் இருக்கிற உறவுகள்னால் பட்ட சங்கடங்கள் சரியாகும். அதாவது எதிர்பார்த்த காரியங்கள் கைக்கூடி வரும். மொத்தத்துல தொட்டது துலங்கும், வச்சது விலங்கு, எதிர்பார்க்கறது நடக்கும். நம்பிக்கையை போராடுங்க. சரிங்களா? பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ணிட்டு இருந்தீங்க, கொஞ்சம் கரடமுரடா தான் இருந்தது. இந்த மாதம் பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ண மாதிரி நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் சூப்பரா இருக்கும். இதுல ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா சனி உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிறது தான் குறிப்பா ஒரு அற்புதமான ஒரு தருணம். அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.